அறக்கலகம் ஒருங்கிணைக்கும் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் எழுதிய திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும் நூல் வெளியீட்டு விழா மார்ச் 21 மாலை 5 மணி சென்னை பத்திரிகையாளர் மன்றம். நூல் வெளியீட்டு உரை கலைமாமணி சுகி சிவம், சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் IAS, மேனாள் நீதிபதி ஹரி பரந்தாமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். அனைவரும் வருக. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தாவேக்கா நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா ரஜினி குறித்து அவதூறான கருத்துக்களை பேசி அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. முதல் ரஜினி சங்கத்தை சேர்ந்தவர்கள், ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் வந்து கண்டிச்சாங்க, அவருக்கு எதிராக போஸ்டர் ஓட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு ரஜினியே வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை, இந்த மாரி தாவேக்காலை இவர் பேசுனது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தவங்களுக்குலாம் நன்றி போட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து போல்ட் லெட்டரில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டார். இந்த நிலையில நேற்று நைட்டு நடந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா இது குறித்து பேசும்போது, தாவேக்காவுக்கு வந்த ஒரு நபர் அவர் வந்து இதை பற்றி ஆதவ் அர்ஜுனா பொதுமொழியில் பேசியே ஆகணும், இதுக்கு விலை கொடுத்தே ஆகணும், ரஜினி வந்து பயந்தவர் கிடையாது அப்படின்னு பேசினாரு. உடனே ஆதவ் அர்ஜுனா வந்து பாசத்துக்குரிய நண்பர் 20 வாட்டி சொல்லியிருப்பாரு பாசத்துக்குரிய, அவர்கிட்ட நான் வந்து வருத்தத்தையும் பகிரமும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன்னு நேற்று மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மேடையில செங்கோட்டையன் பேசின பேச்சு தான் ரொம்ப ஹைலைட்டு. பேசினார் அப்படிங்கிறத விட ஆதவ் அர்ஜுனா கழுவி ஊத்திட்டார். ஆதவ் அர்ஜுனா தாவேக்கல யாரு? அவரு தேர்தல் மேலாண்மை ஒரு முக்கிய பொறுப்பாளர். அது முக்கிய பொறுப்பாளர் அப்படின்னு ரஜினிகாந்தும் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அவரை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஜினி வந்து மிகவும் மதிக்கத்தக்க ஒரு உயரிய மனிதர், சரியா, கண்டவங்களும் கண்டதும் பேசுவாங்க, அதை நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்காரு. ஆக ரஜினிகாந்துக்கு ஒரு மதிப்பை கொடுத்து விட்டு இவர் யாரை அடிச்சிருக்காருன்னா, பக்கத்திலே உட்கார வச்சு ஆதவ் அர்ஜுனாவை நங்குன்னு கொட்டிருக்காரு. இந்த ஆதவ் அர்ஜுனாக்கு வெக்கமான சூடு சொரணம் எதுவும் கிடையாது. அதையும் அங்க அந்த மேடையில கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்புல. ஏன் வந்து செங்கோட்டையன் வந்து அங்க அதே மேடையில டிவிகே மீட்டிங்லயே ஆதவ் அர்ஜுனாக்குன்னு ஒரு பெரிய ஒரு முகம் இருக்குது, விஜயை விட அதிகமா ஸ்டேஜ்ல பேசக்கூடிய ஒரு ஆளு, அவர் அங்கேயே வச்சு காலி பண்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனாவோட ஓட்டு முக்கியம், ரஜினி ரசிகர்களோட ஓட்டு முக்கியம். ரஜினி ரசிகர்கள் வெறிகொண்டு நிற்காங்க, கிழிச்சு எறிறாங்க டிவிகே பேனரை, காக்கா கொஞ்சம் சங்க பிடிச்ச மாதிரி போட்டோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆதவ் அர்ஜுனா பேசி தப்பு, அவர் ஒரு முட்டாள்தனமான பேசியிருக்காங்க. அங்கேயே மேடையிலே வந்து செங்கோட்டையன் வந்து ஓட்டுக்காக பேசியிருக்காரு. ரஜினிகாந்தோட அறிக்கையிலே முதல் வரியில ஆதவ் அர்ஜுனா பேசுனது கருத்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரியில வந்து ஒரு பஞ்சு வச்சிருக்காரு, அப்படின்னா காத்திருந்து பதில் சொல்லணும், அதாவது உன் எலெக்ஷன் ரிசல்ட்டே நான் வந்து அடிக்கிறான்டா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ரஜினிக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவர் எலெக்ஷன்ல பங்கு பெற்றிருக்காரு, ஆதரவு அளித்து அந்த டீம் ஜெயிச்சிருக்குது. இப்போ இது வந்து ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. அந்த பயத்துக்கு தான் நேற்றுக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிற தவிர மற்றபடி ரஜினிகாந்த் வருத்தப்பட்டதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கல. நேற்று 4 நாட்களாக மதுரையில ஒரு பக்கம் வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க, காக்கா குஞ்சுன்னு அடிச்சு ஓட்டுறாங்க. யார இவங்களை அனில் குஞ்சுக்களை காக்கா குஞ்சுன்னு அந்த லெவலில் தான் டீலே பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ரஜினிக்குன்னு ஒரு மாஸ் ஃபேன் இருக்குது, அதை யாருமே மறுக்க முடியாது. அது வயசான சுகர் பேஷண்டாக சுகர் பேஷண்ட்டுக்கு ஓட்டு போடுறதுக்கு வக்கு உண்டு, அவருக்கு வந்து உரிமை உண்டு இந்த சுதந்திர ஜனநாயக திருநாட்டில். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டெல்லாம் இவருக்கு இழக்கிறதுக்கு விரும்பல. இது அப்பட்டமான ஒரு என்ன சொல்றது, பாசத்திற்குரியன்னு ஒரு 20 தடவை சொன்னார்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் படுத்துட்டேன் தலைவா, உன்னை பற்றி நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு. இது முக்கியமா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் தவிர அதுல வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் கூட அந்த மனசாட்சின்னு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே பேசல. ரஜினிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டுறது வந்து எதுக்காக அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் வெகுண்டு எழுந்ததை பார்த்துட்டு அதுல ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது உனக்கு தெரியுது. அது 2% இருந்தாலும் சரி, 20% இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு பயம் இருக்குது வாட் பாலிடிக்ஸ்ல. உடனே நீ வந்து பாசத்திற்கு 5% வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பிரவீன் காந்தியே சொல்றாப்ல. பிரவீன் காந்தி சொல்றாரா? சரி, அப்ப அது சரியா தான் இருக்கும். முக்கியமா குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா, கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சு. 41 பேர் கண் முன்னாடி துடிக்க செத்து போனாங்க. 2 வயசு கை குழந்தைய தூக்கிட்டு அப்பா கதர்ன வாய்ஸ் இப்போ வரைக்கும் என் காதுல கேட்டுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருக்கும் அது வந்து உங்களுக்கே கண்ணில் நிற்கும். அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. அந்த விஷயத்துக்கு விஜயோ இல்ல ஆதவ் அர்ஜுனாவோ, புசி ஆனந்தோ இல்ல அருண்ராஜோ இல்ல இங்க அந்த தாவக கட்சியில் இருக்க எவனோ ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பானா? ஒரு மன்னிப்பு யாராவது ஒருத்தர், அந்த தொண்டனை கூட இவங்க பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன மாதிரி பிரைன் வாஷ் வச்சிருந்தாங்கன்னா, அது நடந்துருச்சு. அதுக்கு தலைவர் என்ன பண்ணுவாரு? அது திமுக சதி. ஆமா, தலைவர் வந்து அப்பாவி, திமுக செய்த சதி. அது கூட பொலிட்டிக்கலா நீ பயன்படுத்திட்டு இருக்கிற. ஈவன் அந்த ஸ்டாம்பர்ட்ல பறி கொடுத்தவங்களே கூட விஜய் என்ன செய்வாரு அப்படிங்கிற அளவுக்கு நீ வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிய வந்து நீ கிளப்பி விட்டு, அவன் புள்ள போனாலும் பரவாயில்ல, விஜயை தண்டிச்சிடாதீங்க, அவர் என்ன பண்ணுவார், நல்லவர். ஆமா, அந்த இடத்துல உனக்கு அந்த பெற்றவங்கள்ட்ட, அந்த சகோதரர்கள்ட்ட, அந்த மனைவிகளிடம், அவங்கள்ட்ட உனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, துப்பு இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல.
உனக்கு வந்து ஏன் கேட்கல ஒரு மனப்ப அவங்ககிட்ட? அவங்கள்ட்ட எதுக்கு கேட்கணும்? அவங்க வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபேம்ல இருக்காங்க, ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருக்குது. எப்படினாலும் எனக்கு ஓட்டு போடுவான், கூட ஒரு 20 லட்சத்தை தூக்கி போட்டா அவனோட மனப்பான்மை அதுதான். பணத்தை கொடுத்தா சரி பண்ணிடலாம், விஜயை காட்டினா சரி பண்ணிடலாம். நான் வந்து உனக்கு ஒரு 2 நிமிஷம் விஜய்கிட்ட கூப்பிட்டு நான் பேசிட்டேன்னா அதை சரி பண்ணிடலாம். ஆனா விஜய் அப்படி பண்ணும்போது ரஜினி அப்படி பண்ண முடியுமா? ரஜினி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார், அப்படிதானே? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவர் அரசியல நிறைய விஷயத்துல தப்பா பேசியிருக்காரு, சரியா பேசுறா, அதெல்லாம் கடந்துருங்க. ஆனா ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அவருக்குன்னு ஒரு பவர் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவரை பகைச்சுக்கிட்டா, இந்த பாரு இன்னைக்கு ரஜினி ஃபேனு ஆட்டோ ஓட்டுறாரு, விஜய் படத்தை வச்சிருக்காரு, கிழிச்சு தூக்கி போடுறாரு, வீடியோ வந்துட்டு இருக்குது. அங்கங்க முழுக்க ரஜினி ரசிகர்கள் இல்லாம ரஜினி ரசிகர்களாக இருந்து டிவி கேக்கு போனவங்க அவங்களும் கிழிச்சு தொங்க போடுறாங்க. ஏன்னா உனக்கு யூத் குரூப் தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஓட்டு போடுறது வெறும் 20-30 வயசு தான் போட போறாங்களா? இல்ல 60 வயசு 80 வயசுனாலும் ஓட்டு போடுவாங்கல்ல. அப்போ அவங்களை குறித்த ஒரு ஓட் பேங்க் பயம் இருக்கு. ஆனா மனசாட்சி கிடையாது. யார் மேல மனசாட்சி இல்லைன்னா 41 பேர் இறந்து போனாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு பயங்கரமா மன்னிப்பு கேட்போம். தெரிந்தோ தெரியாமலோ இது அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையா? அதுதாங்க, உன்னை வந்து நாங்க குற்றம் சொல்லல, நீ தான் பொண்ணுன்னு சொல்லல. ஈவன் MK ஸ்டாலின் அவர் முதல்வர் என்ன சொன்னார் அவர் வீடியோல, எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் பலியாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், யாரும் பலியாகிறத விரும்ப மாட்டாங்க. நீங்க இப்ப பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறீங்க, ஒரு பூனை குறுக்க வருது, ஒரு நாய் குறுக்க வருது, ஆனால் விட்டு ஏத்திட்டு போயிருவீங்களா? கஷ்டம், உங்க கை ஆட்டோமேட்டிக்கா பிரேக்க தானே பிடிக்கும். ஏன்னா மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது. அந்த மனிதாபிமானத்தை மீறி ஒரு வெறிச்சல் ஒண்ணு வருது பார்த்தீங்களா, அதை நியாயப்படுத்திட்டு இருக்கிறான். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இப்பதான் நீ வெறித்தனமான ஒரு ஆளா உன்னை பாக்குறேன். சம்பவம் நடந்துருச்சு, உன் மேல எந்த தப்புமே கிடையாதுன்னு வச்சுக்கோயேன், என் மேல தப்பு இல்லைங்க, அப்படி ஏதோ தெரியாத தினம்லாம் நடந்துச்சா மன்னிச்சுக்கோன்னு கேட்கறத கூட உனக்கு வந்து மனசாட்சி இல்லைன்னா அப்ப நீ யாரு? உன் அருகதை என்ன? உன்னோட அரசியல் என்ன? உனக்கு என்ன யோக்கியது இருக்குது வந்து நீ வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்றதுக்கு, தேர்தலில் நிற்கிறதுக்கு, ஓட்டு கேட்கறதுக்கு, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு? என்ன மொத்த ஏழைகளின் கண்ணீருக்கு காரணமே நீ தான். 41 பேர் இறந்ததுங்கிறது வெறும் 41 பேர் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு 41 குடும்பத்தை நீ வந்து நடுத்தரில் நிப்பாட்டிருக்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் 5 பேர் இருப்பாங்க. அது இல்லாம பல மாநகரங்கள் ஒருத்தர் 2 பேருன்ற மாதிரி 50 பேர். ஒவ்வொரு அம்மாவும் கதறி அழுறாங்க. கார் விழுந்து கிடக்குது, அவர் காரை கொடுத்து சரி பண்ணிட்ட. நீ உன்னோட மாநாட்டுல ஒரு கார் மேல ஒரு போல் விழுந்துச்சு, அதை நீ சரி பண்ணி கொடுத்துட்ட, காரை கொடுத்து 41 உயிர் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? ஆனா இவங்கள்ட்ட நீங்க மனசாட்சி இல்லாம இவங்க குரூப்ல போய் நீங்க பேசுறீங்கன்னா 41 உயிர் தானே கொடுத்துலான்னு வக்கரமா கூட பேசுவானுங்க. அந்த அளவுக்கு இவங்க மோசமான வக்கரமான மனநிலையில உடையவங்களை இவனும் இருக்கிறான், இவன் உருவாக்கி வச்சிருக்கான். அதான் உண்மை. அவர் மறுபடியும் வந்து நான் வந்து சரியாதான் சொன்னேன், சரியான பொருள்ல தான் சொன்னேன், அவரு ரஜினி அதை தப்பா எடுத்துக்கிட்டாரு, அவர் தப்பா எடுத்துக்கிட்டு அவர் வருத்தமா இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து ஆதவ அர்ஜுனா முதல் முறையா சொல்றாரு நேற்று தாவேகாவை குறித்து. அதாவது தாவேகாவுக்கு 90 சீட்டு தருவதாகவும், விஜய் வந்து 2.5 வருஷம் முதல்வராகவும், வேற இன்னொருத்தர் 2 வருஷம் முதல்வராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா, அதை நிராகரிச்சுட்டு தான் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்குது? ஒரு கட்சி வந்து அரசியல் பண்ணுது, சரியா? உன்னோட கூட்டணி பேசுறாங்க, கூட்டணி தானே பேசுறாங்க, கொலை பண்ணதுக்காக பேசுனாங்க இல்ல, அதை நீ வெளியில சொல்றதுக்கு என்ன? உன்னோட கட்சியில இருந்து நிர்மல்குமார் சொல்றாரு இதெல்லாம் யூகங்கள், அபிஷியலா எந்த தகவலும் இல்லாம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. இப்போ தலைமை பொறுப்புல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு வந்து நேற்றுக்கு இந்த கூட்டத்துல, குளத்தூர்ல நடந்த கூட்டத்துல எங்கள்ட்ட வந்து பேரம் பேசினாங்கன்னு சொல்றாரு. என்னைக்கு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் பேசினா, இந்த தகவலை சொல்றதுக்கு விஜய்க்கு வாய் வலிக்குதா? இது என்ன ஆதவ அர்ஜுனா வந்து விஜயோட வாடகை வாயா? இல்ல விஜய்க்கு வாயே கிடையாதா? அவர் எதைத்தான் பேசுவாருங்க? சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு, அதை பத்தி எந்த பிரஸ் மீட் இல்ல. நேற்றுக்கு செந்தில் பாலாஜி வர்றாரு, அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நீ சொன்னல செந்தில் பாலாஜி வந்து சந்தேகத்திற்குரியவர், அதனாலதான் கூப்பிட்டுருக்குன்னு 3 தடவை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவன் யாரு? கொலைகாரனா 3 தடவை கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐ. உனக்கு அங்க ஏதோ பேரம் பேசியிருக்காங்க, ஒண்ணு நீ மடிஞ்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்த நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற, சரிதானே? உன்னை இறக்கி விட்டது வந்து சிறுபான்மை ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் பிரிக்கிறதுக்காக தான். அதனாலதான் ஆதவ அர்ஜுனா திரும்ப வந்து விசிகாவை தாக்கிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு ஜோசப் விஜய்ங்கிறத அவங்க ரொம்ப அஜெண்டாவே அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இது எச்ராஜால இருந்தே ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அப்ப இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாற்று முன்னாடி கூட்டணியை பத்தி நீ நேத்துக்கு பேச வேண்டிய உனக்கு அர்த்தம் என்ன, அவசியம் என்ன வந்துச்சு, அர்த்தம் என்ன இருக்குது அதுல சொல்லு. இதுக்கு முன்னாடியே வந்து எல்லா பிளானும் நீங்க பண்ணிட்டீங்க, பேசிருக்கீங்க. அதை வந்து விஜயும் பேச மாட்டாரு, நிர்மல்குமாரும் பேச மாட்டாரு, தேசிய செய்தி தொடர்பாளர் பெலிக்ஸும் பேச மாட்டாரு. ஆனா திடீர்னு ஆதவ அர்ஜுனா வந்து இறக்குறாரு. இப்ப என்ன காரணம்? நீ என்ன விஷயத்த டைவர்ட் பண்ண பாக்குற? உனக்கு என்ன சிம்பிளா கேட்கணும்னா, அந்த படத்துல எல்லாம் கேட்பாங்களா, தட் இதையும் செய்யறான் அதையும் செய்யறான், அது வேற வாய் இது வேற வாய். இன்னும் பச்சையா சொல்லணும்னா கூட்டியும் கொடுக்குறான் காட்டியும் கொடுக்குறான். அந்த லெவலுக்கு வந்து இறங்கி பேசிருக்கிறது தான் ஆதவ அர்ஜுனோட பேச்சு. என்ன கேட்டா, உனக்கு கொள்கைன்னு ஒன்று இருந்தா நீ காங்கிரஸ்கிட்ட பேசியிருக்க மாட்டேன்,
நேரா பிஜேபி போய் பேசிப்பேன். பிஜேபி கொள்கை எதிரி அப்படிங்கிற நீ அவன்கிட்ட பேசிருக்கே கூடாது. அப்படிதான் நான் கொள்கை எதிரிட்டு எப்படி நீ பேச முடியும்? நீ தனித்தே நிப்போம், எங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குது, எம்ஜிஆர் மாதிரி நாங்க வந்து புரட்டி போட வந்தேன்னு இத்தனை வருஷமா நீ சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன டேஸ்க்கு நீ வந்து கூட்டணி பத்தி பேசணும்? உனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் கேட்டவுடனே நீ சொல்லலாமே, இன்று எங்களுக்கு பாஜக கூட்டணி அழைப்பு விடுத்தது, நாங்கள் அதை மறுதளிக்கிறோம், அது எங்களுக்கு தேவையில்லை, இன்று கொள்கை எதிரி அப்படின்னு உனக்கு அதுதான மாசு. இங்க தமிழ்நாடோட அரசியலே வந்து டெல்லி எதிர்ப்பு தானே, பாஜக எதிர்ப்பு தானே, RSS எதிர்ப்பு தானே. நீ என்ன இன்னும் சொல்ல போனா சிபிஐ உன்னை விசாரணைக்கு அழைத்ததுக்கு அப்புறம் நீ பாஜகங்கிற வார்த்தையோ, மோடிங்கிற வார்த்தையோ, அமித்ஷாங்கிற வார்த்தையோ, RSSங்கிற வார்த்தையோ நீ யூஸ் பண்ணவே இல்லை. நீ அவங்கள்ட்ட பயந்து போயிருக்கிற, சரியா? ஆனா இன்னைக்கு வந்து ரஜினிகாந்தை பார்த்து பயந்துருக்கிற, சரியா? நீ பயப்படாத ஒரே ஆள் யாருன்னா இந்த மக்களை வந்து நீ தற்கொலைகளா பாக்குற. ஆக்சுவலி நீ தான் தற்கொலை. ஆனா நீ மக்களை தற்கொலைகளா பார்த்துட்டு நீ பயப்படாம இப்போ வரைக்கும் மன்னிப்பும் கேட்காம நீ இப்போ வரைக்கும் அவன் சதி பண்ணா, இவன் சதி பண்ணா, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணான்னு ஏமாத்திட்டு நேற்றுக்கு வந்து சொல்ற 90 சீட்டு நான் உங்களுக்கு தானே, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி தாரனாங்க, தூக்கிப்பட்டு வந்தானே. ஏன்பா நீ தானே போ சொன்னா, நாங்க தனியாவே எல்லாத்தையும் அடிச்சிருவோம், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, மக்கள் பலம் மட்டும் போதும்ல. இப்போ பேரம் பேச வந்தப்போ நீ சொல்லியிருக்கலாமே. இல்ல இப்போ ஒண்ணு கெட்டு போல. யார் பேரம் பேச வந்தா, எங்க பேச வந்தாங்க, எந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, என்னன்னா வேற டீல் இருந்துச்சு, இதுல எடப்பாடியோட பாயிண்ட் என்ன, இவ்வளத்தையும் பேசு. அது திமுக இருக்க வாய்ப்பு இல்ல. திமுக உங்களை கூப்பிட்டு 90 சீட்டு கொடுத்து ஒரு நீங்க 10 நாள் முதலமைச்சர் அவசியம் இல்ல, வாய்ப்பு இல்ல. வேற இன்னொருத்தங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற கட்சியா வேற எதுவும் இல்ல. நாம் தமிழர்னா இவங்களே பேச மாட்டாங்க. சீமானே இது பரவாயில்லைங்க, 500 கோடி பேசினாங்க, டீல ஓபனா சொல்லிட்டு போனாப்லையா. ஓகே, அது பாஜகன்னு அவரே சொல்லியிருக்காரு. சீமா நீங்க சொன்ன மாதிரி அது ஓப்பனா பாஜகன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிறது என்டிஏ தான். என்டிஏ உங்ககிட்ட வந்து பேசுதுன்னா அப்போ என்டிஏ உன்னை பத்தி என்ன நினைக்குது? திமுக கிட்ட போய் என்டிஏ பேசுமா? கூட்டணி பேசாது. அப்போ இவங்கிட்ட பேசுதுன்னா அப்போ ஓகே, இவன் வருமானது தானே. ஆமா, அவன் கொள்கைங்கிறதே கிடையாது. கொள்கை இருந்தா தானே அதை பத்தி பேசுறதுக்கு பயப்படுவான். கொள்கை எதிரே ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணுவான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, அவங்களுக்கு பலம் இருக்குது, ஓட் பலத்தை விட்டுருங்க. ஆனா அவன் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவன் இல்ல டிஎம்கேங்க ஒரு சித்தாந்த ரீதியா நான் இவன் தான், இதை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு இருக்குது. விசிக எடுத்துக்கோங்க, விசிக கிட்ட போய் பேர பேசுமா? விசிக வந்து ஆதவ ஒரிஜினல் தான் இழுத்து பாக்குறான், பிஜேபி போய் இழுத்து பார்க்குமா? கட்சி கூட்டணி உடையணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. டிஎம்கேல இருக்கிற கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறமா விசிக்கு அதெல்லாம் உடஞ்சி தனித்தனியானா அது செதறும், நம்ம கொஞ்சம் ஓட்டு பல்கா எடுக்கலாம். அண்ணம் போட்ட குண்டு வந்து வெடிச்சிட்டு இருக்குது அந்த கூட்டணியில், இந்தியா கூட்டணியில அப்படின்னாப்புல. ஆமா, இப்ப வந்து திமுகவோட அமைச்சர்களே 2 பேர் வர போறாங்க, பல கட்சிகள் வந்து சேர போகுது. இன்னைக்கு ஒருத்தர் வருவாரு. இவங்க நோக்கம் என்ன? பிஜேபி வந்து தாவைக்கா அணுகுது அப்படின்னா தாவைக்கா ஒரு அட்ரஸ் இல்ல, ஒரு அரசியல் அட்ரஸ் இல்லைங்கிறத விட கொள்கை அட்ரஸ் இல்லாத ஒரு தாவைக்கும் அது மறைமுகமா அந்த டீலிங்குள்ள ஈடுபட்டு அதான் ஓகேனா சரி அப்படின்னு வெளில வந்து சொல்லிடலாம். 5 வருஷமா நீயே இருக்கிறன்னா ஒத்துட்டு இருப்பாரு போல. ஆமா, ஓகேனா இந்த பக்கம் வந்து ஓகே அப்படின்ட்டு வந்து ஆமா டிக்ளேர் பண்ணிட்டோம், திமுகவை எதிர்க்க நாங்கள் ஒன்று கூடுகிறோம், மற்றபடி எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டோன்னு ஒரு அளப்பு அளந்துருப்பாங்க. இல்ல அப்படின்னா அமைதியா இருக்கிற வேண்டியது. ஆதவர்ஜுனா பேசுறது வந்து நல்ல வேஷம், சரியா? நான் ரொம்ப பியூர், அவர் தான் சொல்லுவாரு தூய உள்ளம்னு. அது தூய உள்ளம் இல்ல, அது ஒரு வந்து குளம். மன்னிப்பு கேட்கறது வந்து ஆதவர்ஜனுங்க புதுசே கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டின் சாவர்கர், வாழும் தமிழ்நாட்டின் சாவர்கர், தாவைக்காவின் சாவர்கர்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தரை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, என்னன்னாலும் பேசுறா, அப்புறமா மன்னிப்பு கேட்கடா, மொத்த பழி நீ தான் சுமக்கணும், சிலுவையை சுமக்கணும்டா, நீ ஒரு ஏசுறா அப்படின்னு அவரை புக் பண்ணி வச்சிருக்காங்க தாவைக்க கட்சியில. விஜயோட சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரே ஆளு, பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரே ஆளு ஆதவர்ஜனா தான். என்னன்னாலும் பேசி பார்ப்பேன், அப்புறம் மன்னிப்பும் கேட்டு பார்ப்பல. உதாரணம் என்னன்னா, கரூர் ஸ்டாம்பர் நடந்ததுல இவங்க வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு தெரிவிக்கல, ஒரு பக்கம் கான்ஸ்பிரசி தியரி ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவர் அன்னைக்கு நைட் ஒரு ட்வீட் போட்டாரு, ஜெம் இசட் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு. நேபாள புரட்சி பண்ண மாதிரி இங்க இருக்கிற நேபாளல வந்து கவர்மெண்ட் கட்டடத்தை அடிச்சு நொறுக்குறாங்க, தீ வைக்கிறாங்க, பில்டிங்க்கு தீ வைக்கிறாங்க, பஸ்ஸுக்கு தீ வைக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி பேசினார் அப்படிங்கிறதானே தான் காஷ்மீருக்கு மேல டார்ஜிலிங்ல வந்து ஒருத்தரை கைது பண்ணி இப்பதான் அவங்க மறுபடியும் வந்து இல்ல அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பேச்சுகள் வந்து வன்முறையை தூண்டுறது. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து இங்க இருக்கிற ஜென்சி இளைஞர்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்னு அறைகோல் விட்டாப்புல. அன்னைக்கு நைட்டு அதை டிலீட் பண்ணிட்டு அடுத்த நாள் மன்னிப்பும் கேட்டாப்ல. கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி வழக்குல நான் பெரிய ஆளே இல்ல, இது வந்து ஒரு நல்ல புத்தி
திறத்தன்மை இருக்கிறவங்க யாருன்னா பேசினா நீங்க அதை எடுத்துக்கலாம். நானே அப்படிலாம் கிடையாது. நானே ஒரு அல்லக்கை இல்ல. அப்போ திறத்தன்மை இல்லைன்னா நான் ஒரு பைத்தியன்னு அர்த்தம். மனநல பாதிக்கப்பட்ட மன வலிமை இல்லாதவ அப்படின்னு தனக்கு தானே அஃபிடவிட்ல கொடுத்து அப்படி மன்னிப்பு கேட்டவர் அப்படிதானே. அது ஒரு மன்னிப்பு. அதுக்கு அடுத்தாப்புல ஜென்சி புரட்சி வரும் அப்படின்னு போட்ட ட்விட்டால அவர் மன்னிப்பு கேட்டாரு அஃபிடவிட்ல. நான் இதெல்லாம் பண்ற அளவுக்கு லாய்க்கானாலா அப்படிலாம் போட்டிருந்தார்ல. அந்த கேஸ் வந்து நவம்பர் மாதமே தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அவரோட அமனுவின் பேரில் தான். இப்போ மறுபடியும் அந்த கேஸை விசாரிக்கணும்னு புகாதார சண்முகங்கிறவர் போட்டிருந்த வழக்கு மறுபடியும் வந்து விசாரணைக்கு எடுக்கலாம் அப்படின்னு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இன்னைக்கு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்த மாதம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அதாவது தள்ளுபடி செய்யப்பட்ட இவர் மீதான வழக்கு திரும்பவும் வந்து விசாரணைக்கு வருது. ஸோ இந்த வழக்கில் இவர் கைதாவாரா என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு ஸ்டேஜில் வந்து என்ன சொல்றாரு, விசிகேல இருந்து டிவிகேக்கு நிறைய பேர், அதாவது 20 பேர் தான் மொத்தமா இருக்கிறாங்க விசிகேல அப்படின்னு சொன்னாப்ல. அதற்கு அப்போ விசிகேல இருக்கிறவங்க பைத்தியக்காரனா அவங்களாம் இறங்கி அடிச்சாங்க. என்ன அடிச்சாங்க, ஏன்னா உனக்கு அட்ரஸ் கொடுத்ததே நாங்க தான், இல்லைன்னா உன் மூஞ்சி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தலைவர் திரும்ப வந்து உனக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்ததுனாலதான் உன் மூஞ்ச 4 பேருக்கு தெரிய வந்தது அப்படின்னு போட்டு அடிக்கிறோம். உடனடியாக மறுபடியும் வந்து எக்ஸ்ல வந்து நான் அப்படி சொல்லல, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அதே மாதிரி மன்னிப்பு கேட்டேன். இப்ப அடுத்தது இது 3வது மன்னிப்பு யார்கிட்ட, ரஜினிகாந்த். நீ வாங்காத அடியும் இல்ல, வாங்காத ஏரியாவும் இல்ல. அதாவது அரசியலில் தாவைக்கோட வடிவேலு அப்படின்னா அது ஆதவர்ஜனா தான். எந்த ஏரியாவும் விட்டு வைக்கல தலைவன், எல்லா இடத்துலயும் வாங்கிறாப்ல. அவர் ரஜினி விஷயத்துல மன்னிப்பு கேட்டிருந்தாலுமே கூட அவர் சொன்னது சரிதான். ரஜினி அதை தப்பா எடுத்து கொண்டிருப்பார், ஏன்னா வெளில வேற மாதிரி பேசுறாங்க, அதுல இருந்து தப்பா எடுத்துக்குப்பார், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னாரு. ஆனா அவர் சொன்னது சரிதான்றாரு. நான் வந்து திமுக மிரட்டுச்சு அப்படின்னா நேரடியா வந்து வாழ வச்சு மிரட்டுறதுல அவதூறு பண்ணி அவங்கள வந்து இது பண்ண வைக்கிறது, அவங்கள சஃபரா வைக்கிறதுன்றது தான் சொல்ல வந்தாரு. அவங்க விஜயகாந்துக்கும் அதான் பண்ணாங்க, இவர் வைகோக்கும் அதான் பண்ணாங்க, இவருக்கும் அதானே பண்ணாங்க. உதயநிதி எவ்வளவு ட்வீட் போட்டிருக்கிறாரு, அசிங்கமா திட்டி போட்டிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி அவதூறு பண்ணி தான் அவர் ரஜினிகாந்தை வந்து அரசியலை விட்டு போக வச்சாங்கன்றதான் உண்மைன்றாரு. ஒரு இடத்துல இபிஎஸும் பண்ணியிருக்கார், ஆனா இவங்க தான் வந்து அதை பயங்கரமா பண்ணியிருக்காருன்றத சொல்றாரு. இப்போ ஆதவர்ஜுனா மேடையில் நீங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பேசுனது வந்து 45 வருடமாக ரஜினியுடன் பயணித்த, இல்லை ரஜினியின் கட்சியில் இருந்த, ரஜினியின் இயக்கத்தில் இருந்த, ரஜினியின் ரசிகர் மன்றத்தில் இருந்த அசோக் அப்படிங்கிறவர் தான் அவர் பேசினாரு. அவர் வந்து சொல்லிட்டாரு, வேற யாரும் கேட்கக்கூடாது, நான் தான் கேட்பேன் எங்க அண்ணனை நான் தான் மிதிப்பேன் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து டிவிக்கில் வந்திருக்காராம், ரஜினியை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்காராம். இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, சரிங்களா, வந்திருக்காங்க. அவர் வந்து மைக்க பிடிச்சி சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஆதவர்ஜுனுடன் உரிமையுடனும் நான் கேட்டுக்கிறேன், என் தலைவனை பத்தி எதுக்கு நீங்க அப்படி பேசுனீங்க, நான் இந்த கட்சியில இருந்தாலும் நான் இது குறித்து கேட்பேன். இதோட அர்த்தம் வந்து நீங்க வந்து அதுவும் ரொம்ப ஜனநாயகமான கட்சி அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது, நீ இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எனக்கு ஒரு லீட் எடுத்து கொடு. ஓகே, நானா பேசினா நம்ப மாட்டாங்க. ஆமா, நீயா வந்து நான் அவர் அந்த அர்த்தத்துல பேசல, அவர் நல்ல அர்த்தத்தை தான் பேசினாங்க, நாங்க கூட்டத்துல இருந்து பார்த்தேன், எனக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா நானே வந்து மைக்கு பிடிச்சி கேட்டிருப்பேன், எனக்கு அப்படி அது தப்பா பரப்பிட்டாங்க, எனக்கு அப்படி தோணல அப்படின்றத அவரே கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆமா, இல்ல மக்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க, அந்த பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க, அதுக்கு அர்த்தம் என்னது? ஆதவ் சார் எங்களை பேசும்போதெல்லாம், நான் இப்போ ரஜினி மன்ற மாவட்ட செயலராக இருக்கும்போது அன்னைக்கு போராட்டத்தில் அவர் பேசுறதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன், 45 வருஷமா ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான். எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன் சார், உங்களை தான். எனக்காக அது எங்கள் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ ஏதோ தப்பாக பேசுன மாதிரி. அது மறந்து போச்சு பாருங்க, சாரி சார். அதான் முதல் மேடை, மன்னிச்சிருங்க. ரஜினி மன வலிமை இல்லாதவர், இது பெரிய அவதூறு. அவர் 50 வருஷமா சினி ஃபீல்ட்ல இருக்காரு, அது போக அரசியல்ல ஜெயலலிதாவை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் பல ஈவென்ட். இவரே அதை மீறி சொல்றாரு, அவர் சொல்லி கொடுத்து சொல்லலாம் மீறி சொல்றாரு. ரஜினி தைரியம் இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது, அவர் ரொம்ப தைரியமானவர் அப்படிலாம் சொல்றாரு. அதான் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கா நேற்றுக்கு முழுக்க அது நடந்திருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அந்த ரஜினி ரசிகரா இருக்கிறவர்கிட்ட வந்து நீ இதை மட்டும் சொல்லிருப்பா, மிச்சத்தை நான் பேசிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா ரஜினி அறிக்கை விட்டுட்டாரு, உடனே நான் வந்து பதிலுக்கு அறிக்கை விட்டேன், பதிலுக்கு மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. என் தொண்டன் வந்து கேட்டான். அது போக இன்னொரு விஷயத்தை இதுல அவங்க வந்து மென்ஷன் பண்றாரு, என்னன்னா வேற யாரும் பேசாதீங்க, ரஜினி ரசிகர்கள் சார்பாக முழுக்க இருக்கிற நானே உள்ள இருக்கிற அந்த ரசிகர் சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பம்மாத்துத்தனம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய வந்து மொளமாரித்தனம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரஜினி ரசிகர்கள் மொத்த பேருக்கு இவர் 4 நாளா அவர் என்ன புரியிட்டு இருந்தாரு. 4 நாள் ஆச்சுல, கேட்ட அன்னைக்கே நீ ஆதவ ஒரிஜினாவை கேட்டிருக்கணும்ல, உன் கட்சிக்காரன் தானே, நீ அன்னைக்கே கேட்டிருக்க வேண்டியதானே. அன்னைக்கு கேட்கலாம். இவரு 4 நாளைக்கு அப்புறம் கூட்டம் போடுவாங்களாம். அந்த கூட்டத்துல வந்து இவர் வந்து திடீர்னு மைக்க பிடிச்சி, தாவைக்கல அவ்வளவு பேருக்கு மைக் கொடுக்குறதே பெருசு, விஜய் வரல, தாவைக்கல வந்து எல்லாமே டைம் லிமிட் தான் சரிங்களா, உனக்கு 3 செகண்ட் இல்ல உனக்கு 3 நிமிஷம் 2 நிமிஷம். என்கிட்டயே ஒருத்தர் வந்து கேட்டாருங்க, தாவைக்க மாவட்ட செயலாளர் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஐயா இந்த கண்டென்ட் நீங்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் பக்காவா எழுதி கொடுங்க. அது என்னடா 3 நிமிஷம் 5 நிமிஷம் மண்டல இருந்துச்சு. நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிரச்சனையை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த பிரச்சனை குறித்து பார்த்துட்டு துணை ராணுவ வீரர்கள் சம்பந்தமா ஒருத்தன் வந்து கேட்கிறாப்ல, 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு புசி ஆனந்துக்கு ஒண்ணு விஜய்க்கு ஒண்ணு கண்டென்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்கிறாப்ல. உங்க பிரச்சனையை எனக்கு கண்டனா எழுதி கொடுங்க. நீங்களும் அடுத்த மீட்டிங்ல ஐயா நீங்க பேசுனதுதான் நல்லா இருந்துச்சு, அடுத்த மீட்டிங்ல நீங்க தாவைக்க மேடல பேசுறீங்க, தலைவர் விஜய் மேடையே பேசுறீங்க அப்படிங்கிறப்பல எனக்கு புரியல. என்னடா 3 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் லிமிட் வச்சு பேசுற ஒரு இடத்துல இங்க வந்து யாருக்கு விஜய்க்கே 5 நிமிஷம் கண்டென்ட் தான் எழுதி கொடுக்குறானுங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு ரசிகர் மட்டும், அதாவது ரஜினி ரசிகர்ல இருந்து இங்க வந்த ஒருத்தரை, 60 வயசு ஆச்சு அவருக்கு, 45 வருஷம் ரஜினி இருந்தவர், அவருக்கு 5-10 நிமிஷம் பேசுறது கொடுத்து அவர் வந்து இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு என் கட்சிக்காரனை கேட்கும் திராணியும் தெம்பும் எனக்கு தான் உண்டு, என்ன ஆதவ ஒரிஜினா சரிதானே அப்படிங்கிறத அவர் பார்க்க, அதுக்கப்புறம் ஆதவ ஒரிஜினா எடுத்து நம்ம கட்சி ஜனநாயக நம்ம கட்சி நான் வந்து பாசத்திற்குரிய அப்படின்னு கிட்டத்தட்ட படுத்தே விட்டார். அந்த மொமெண்ட் தான் படுத்துட்டாப்ல. பாசத்திற்குரிய இந்த பாசத்திற்குரிய இந்த அன்பிற்குரிய இந்த கருணைக்குரிய இந்த வார்த்தைகள் எதுவுமே கரூருக்கு வரல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் திரும்ப அதை எதுக்கு மென்ஷன் பண்றேன்னா, இவன் மன்னிப்பு கேட்டா கூட இடம் பார்த்து ஆள் பார்த்து உயரம் பார்த்து பலம் பார்த்து தான் கேட்பானே தவிர மனசாட்சிப்படி கேட்க மாட்டான். அப்ப இவன் எவ்வளவு பெரிய அயக்கனா இருக்கணும் இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆதவ ஒரிஜினோட அவதூறு மேட்டருக்கு வருவோம். எல்லாம் அவதூறு பண்றாங்க, டிஎம்கே வந்து அவதூறு பண்ணுது, ரஜினி அவதூறு பண்ணியே முடிச்சு விட்டாங்க அப்படிலாம் சொல்றாரு. முதல்ல இவங்களை ஏன் தற்கூரின்னு சொல்றேன்னா, இவங்களுக்கு அவதூறுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த ஆதவ ஒரிஜினோட அவதூறுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நேத்திக்கே அதே மேடையில அப்பட்டமா அநியாயமா கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம ஒரு அவதூறை பேசியிருக்காப்ல. என்ன அப்படின்னா, சிஎம் ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாராம். எங்க கரூர் ஸ்டாம்பேட் நடந்ததுல அந்த கரூர் மீட்டிங்க்கு அனுப்பிவிட்டு இருந்தாப்லையா. செந்தில் பாலாஜிக்கு புத்தி கம்மி, ஏன்னா இவர் டாக்டர், இவர் அளவு எடுத்தாரு, புத்தி கம்மி கொண்டுட்டே வந்துட்டாப்ல அப்படின்றாரு. அப்போ 41 பேர் இறந்ததற்கு வந்து பக்கா திட்டமிட்ட சதி மு.க. ஸ்டாலின், அதாவது தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற ஒருத்தர் வந்து இதை பிளான் பண்ணி செந்தில் பாலாஜி அனுப்பிவிட்டுருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து அடிக்காம மொத்தமா முடிச்சுட்டே வந்துட்டாருன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அவதூறு தெரியுமா? இதற்கு உனலாம் டிஃபமேஷன் கேஸ் கிடையாது. நீ வந்து இவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தையே உருவாக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த நீ பேசியிருக்கிற, அதை கூச்சமே நாச்சம் இல்லாம நீ வந்து ஒரு மேடையில பேசியிருக்க, இதுக்கு பேர் தான் அவதூறு. அதனாலதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவதூறுக்கும் அரசியலுக்கும் இவர்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அவதூறு என்பது ஒருவரை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசுறது, அவர் குடும்பத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் நீங்கள் தற்கொலைகள் காலகட்டத்தில் நீங்கள் வரிசையாக பார்ப்பீங்க. ஈவன் விஜயோட மனைவி சங்கீதா கூட அவங்க விட்டு வைக்கல, அவ்வளோ அவதூறு இவங்க பரப்புனாங்க. இதுக்கு பேர் தான் அவதூறு. சரியா? நீ வந்து ரஜினியை வந்து மன வலிமை இல்லாதவர்னு சொன்னல, அது கூட ஒரு வகையில் அவதூறு கணக்கில் தான் சரி, அவதூறு தான். சரியா? ஆனால் அரசியல் என்பது என்ன அப்படின்னா, உன்னோட கட்சி வந்து இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது, இது தப்பு அப்படின்னு ஒரு அரசியலா பேசுறாங்க. அதுக்கு பதில் அவங்க இதை மாதிரி சொல்லுவாங்க, இல்ல உன் கட்சி இன்னைக்கு அப்படி பண்ணிருக்குது, என் கட்சி நீ குற்றம் சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த விமர்சனங்கள் இல்லாம யாருமே இருக்க முடியாது. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஊரெல்லாம் நான் சொல்லுவேன், பாயிண்ட் பண்ணுவேன், ஆனா நீ என்னை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, அப்படி பேசினா அது அவதூறுன்னு நான் உனக்கு வந்து பட்டம் கட்டுவேன் அப்படிங்கிறது தான் இவருக்கு தெரிந்த அரசியல், ஆதவ ஒரிஜினாக்கு தெரிந்த அரசியல். அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அன்னைக்கு வந்து ரஜினி வந்து துக்ளக்கோட ஒரு விழால வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புறாரு. அதுதான் அவதூறு. என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்து ராமர் சிலையை அடித்தார், செருப்பால் அடிச்சார், ராமர் போட்டோவை செருப்பால அடித்தார் அப்படின்னு ஒரு பொய்யை அபண்டமா சொல்றாரு. இதற்கு பல சைட்ல இருந்து எதிர்வினை வருது. பெரியாரை வந்து கொள்கை தலைவராக கொண்ட பெரியாரின் வழியில் வந்த திமுக வந்து அது கடுமையாக எதிர்க்கும். அதுல இருக்க எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் எதிர்ப்பாங்க, முற்போக்காளர்கள் இடதுசாரிகள் அனைவருமே எதிர்த்தாங்க. சரிதானே? இதுக்கு பேரு அவதூறு இல்ல, இதுக்கு பேரு அரசியல். அவர் ஒரு விஷயத்த தப்பா பேசிட்டாரு. ஆமா, அவர் ஒரு விஷயத்த தப்பா பேசிருக்காரு. இந்த விஷயத்த வந்து முன்னாடியே அவதூறாக பரப்புனப்பதான் அந்த இதுல வந்து 150 சீட்டுக்கு மேல டிஎம்கே ஜெயிச்சது. துக்ளக் வந்து அட்டைப்படம் போட்டு இதை வந்து பரப்புனது அந்த காலத்துல. இந்த மாதிரி பெரியார் வந்து ராமர் சிலை அடித்தாருங்க. அன்றைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து முழுக்க ஆதரவு அளித்தது திமுகவுக்கு. சரிதானே? 180க்கு மேல எடுத்தாங்க சீட்டு. அப்படி இருக்கும்பொழுது அன்றைக்கு ரஜினி பேசுது தப்புன்னு சொல்றது வந்து அவதூறா அரசியலா?
அரசியல் தான். தூத்துக்குடி மேட்ரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்துல வந்து போராடுறவங்களை வந்து இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள் மாதிரியும் பயங்கரவாதிகள் மாதிரியும் நேரடியாக அந்த வார்த்தையை சொன்னாப்புல ரஜினி வந்து சொல்றாரு. சரிதானே? அது வந்து எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு அபத்தமான வார்த்தை அப்படிங்கிறது போராட்ட காலத்துல இருக்கிறவங்களும் சரி, வெளியில இருந்து பாக்குறவங்களும் சரி, மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தங்களுடைய உரிமைக்காக போராடும் போது அவனை வந்து இன்னைக்கு பிஜேபிக்காரன் சொல்றாங்கல்ல, பஞ்சாபிக்காரன் போறான்னா காலிஸ்தானி, காஷ்மீர்காரன் போறானா நீ பாகிஸ்தானி, முஸ்லிம்ஸ் போறான்னா பாகிஸ்தானி, அப்புறமா பங்களாதேஷி, ஆமா பங்களாதேஷி, அப்புறமா நம்ம ஊர்ல இருந்து நம்ம போறோம் நம்மளுக்கு வந்து ஒரு பட்டம், இந்த அர்பன் நக்சல் ஒரு பேரு, இப்படி பல பேரை வச்சு சொல்ற மாதிரி அன்னைக்கு வந்து ரஜினி வந்து பேசினாரு. அது ஒரு பிஜேபியோட இன்னொரு முகம் மாதிரி தான் அன்னைக்கு பேசினாரு. அதை கண்டிப்பாங்க, எல்லாருமே கண்டிப்பாங்க. அதுல ஸ்னோலின் செத்து போச்சு, இன்னும் 13 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த 13 பேர் அப்ப நீ தீவிரவாதின்னு சொல்றேன் ரஜினி கேட்பாங்களா? அது ரஜினியா இருந்தா எங்க அந்த அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு இளைஞர் அவரு போய் ரஜினியை பார்த்தாரு. பார்க்கும்போது யாரு நீ அப்படின்னு கேட்டு நீங்க நோஸ் கட் பண்ணியா அந்த ஆமா அந்த பையன் வந்து ரஜினி அவதூறு பண்ணிட்டான்றியா? கிடையாது. ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்ச் மார்க். நீ எவ்வளவு பெரிய உயரத்துல பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், ஆனா மக்கள் விஷயத்துல நீ சரியா இல்லைன்னா உன்னை மக்கள் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, உன்னை யாருன்னு கேட்பாங்க அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதுக்கு உதாரணம் 1989 சிவாஜி கணேசனே தோந்து போயிருக்காரு. இன்னும் பல நடிகர்கள் வந்தாங்க, அந்த ஃபேம் இருக்குல்ல நம்ம பிரபலம் அப்படின்ட்டு வந்து தோத்து போன கதைகள் அதிகம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ரஜினியை பத்தி இவர் வந்து அவதூறு பரப்புனது, டிஎம்கே அப்படின்னு சொல்றது, இது ஒரு சதி அப்படிங்கிறது வந்து வெத்து, அது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அது போக அவர் விஜயகாந்தையும் கூப்பிட்டுக்கிறாரு. விஜயகாந்தையும் வந்து டிஎம்கே வந்து யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் டிஎம்கே வந்து அவதூறு பரப்பி சதி செய்து முடித்து விடுகிறது அப்படின்னாங்க. விஜயகாந்த் திராணி இருக்கான்னு கேட்டது யாரு? ஜெயலலிதா. நாக்கை துருத்தியது யாரு? விஜயகாந்த். யாரை நோக்கி? ஜெயலலிதாவை நோக்கி. அப்ப யாருக்கும் அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. யார் மீது அவதூறு பரப்புனா அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவதூறுன்னு சொல்ல முடியாது, அரசியலாகவும் சரி அவதூறாகவும் சரி அன்னைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகமா பண்ணுது. விஜயகாந்த் டிஸ்ட்ரிக்டா மாவட்டமா கேஸை போட்டு அவரை அலைய விட்டு அவர் உடல்நிலையை சீர்குலைத்தது அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா தான். அது எதுவுமே தெரியாதான் இவருக்கு, ஆதவர்ஜனுக்கு உண்மையிலே தெரியாதுதான், இவருக்கு அரசியலே தெரியாது. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு தன்னை ஒரு இன்டெலக்சுவலா ஒரு பில்ட் பண்ணி காட்டுற மாதிரி தான். வரலாற்றுல இருந்து ஒரு 2 பக்கம், அப்புறமா லாஜிக்கா ஒரு 2 பக்கம், அப்புறமா விசில் அடிக்கிற மாதிரி. இவர் எதை பேசினாலும் விசில் அடிக்க. திருக்குறள் ஒண்ணு, பாரதியார் பாடல் ஒண்ணு, பாரதியார் பாடலா அவர் பாடுறாரு அந்த கூட்டத்துல. அச்சமில்லை நான் 5 வயசுலயே எங்க அம்மா 12 வயசுல இல்ல அதுக்கு முன்னாடி 5 வயசுலயே நான் வந்து சாவை பார்த்துட்டேன், எங்க அம்மா சாவை பார்த்துட்டேன், எனக்கு பயம் இல்லை. 5 வயசுல சாவை பார்த்து நீ பார்த்துருக்கணும்டா, நீ பார்த்தா தான் உனக்கு அந்த பயமே வரும். இன்னைக்கு 41 பேர் இறந்துருக்காங்கல்ல, அந்த சாவை பார்த்து உனக்கு பயம் இல்லைன்னு சொல்ற. அந்த சாவெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற. இப்படிதான் 400 பேர் சாவான், 400 பேர் சாவான், போர்னா சாவத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுற அர்த்தம் அதுதான். அது போக அதுக்கப்புறமா சொல்றாரு 12 வயசுல அச்சமில்லை பாட்டை பாடி வந்தேன்னு. நான்லாம் 1ஆம் கிளாஸ்ல படித்தேன். எனக்கு எங்க ஸ்கூல்ல வந்து பாரதியார் பாட்டு வந்து 1ஆம் கிளாஸ்ல. அதுதான் பெருமையா? அது ஒரு பெருமை இல்ல, அதான் சொல்லுவோம்ல மேய்க்கிறது எருமை, அதுல இவருக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து அந்த ரசிகர்கள் வந்து விசில் அடிக்கிறாங்க. நீ டீ கடையில உட்காந்துருக்க கூட அழகா அரசியல் பேசுறோட. நம்ம ஊர்ல வந்து அரசியல் வந்து டீ கடையிலையும் சலூன் கடையில இருந்து அதிகமா வளர்ந்துச்சு, சரிதானே? அப்படி இருக்கும்பொழுது ஆதவர்ஜுனாவுக்கு இந்த அரசியல் கூட தெரியாது. அத்தனை ஒரு இன்டெலக்சுவலா பிம்பப்படுத்த பாக்குறாரு. ஆனா அந்த அளவுக்குள்ள டீ கடை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. அதான் உண்மை. அந்த டீ கடை கூட அப்படிங்கிறது நான் அவங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீ வழி நடத்த அவர் இன்டெலக்சுவல் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த லெவலுக்கு இல்ல, அங்க கூட இல்ல, கீழே தரையில கூட இல்ல அந்த ஆளு. சரியா? அதான் குழி தோண்டி புதைச்சிக்கலாம், ஒரு 6 அடி தோண்டி. அப்படிதான் இருக்கு அவர் அறிவு. விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் இருக்கார்ல, அவரோட வீடியோவே இருக்குது, அதை பிளே பண்ணுவாங்க, அதை கூட பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆன்லைன் குரூப், ஒரு ட்விட்டர் குரூப்னு வச்சு அந்த குரூப்ல விஜயும் இருக்கார். விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ இந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு நியூஸை. சப்போஸ் என்ன எடுத்துங்க, அப்பா நேற்று இந்த இடத்துல பேசுனது தப்பாக பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை. அது நடந்திருக்காது, ஒரு ஃபால்ஸான விஷயத்தை போட வைக்கிறாங்க. ஒருத்தன் போடுறானா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள இந்த 100 பேரை வச்சு அதை வந்து திருப்பி ஷேர் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்ணுறாரு. ஸோ விஜய் அதை பார்க்குறாரு. ஒரு பொய் 10 தடவை சொன்னாவே உண்மையாயிடும். 50 தடவை சொல்கிறானுங்க, 100 தடவை சொல்கிறானுங்க ஒருத்தர். ஸோ அங்கே ஒரு பொய் உண்மையாக்கப்படுது. விஜய் உட்பட ஒரு குரூப்ல உண்டு. அந்த குரூப் வந்து டிஸ்கஸ் பண்ணுமா,
இன்னைக்கு யாரும் வந்து இது வந்து இந்த மாதிரி விஜய் எடுத்து பேசியிருக்காங்க, இல்லை இதை வந்து இந்த படத்தை டீப்ரமோட் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னா விஜய் உட்பட அந்த குழுல இருந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து வைரல் பண்ணுவாங்க. தான் சொல்லுவோம்ல, இப்போ நேரட்டிவ் செட் பண்றவங்கல்ல, அது வந்து திரைத்துறையில இருக்கும் பொழுதே அது பண்ணது வந்து யாரு அப்படின்னா விஜய். எதிர்பார்த்தேன் நீங்க அது வந்து உதாரணத்தை கூலியில பார்க்கலாம், பராசக்திக்கு பார்க்கலாம், இப்படி பல விஷயங்களுக்கு பல படங்களுக்கு வந்து நடிகைகளை முடிச்சு விடுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டீம் போட்டு அந்த குரூப்ல விஜயம் உண்டான், அதுக்கு பேர் தான் அவதூறு. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க மேல ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்கள காயடிச்சு அவங்கள காணாம போக வைக்கிறதுக்குல, அதுக்கு பேர் தான் அவதூறு. அதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னா உன் தலைவன், உன் கட்சி தலைவன். வேற எதுக்குமே வாயை திறக்காம குரூப் போட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி குரூப் போட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கிற விஜய் 100 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறது. ஆமா, பல இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து அதை இன்னும் சொல்ல போனா இவங்க அதே, அதாவது சினிமா ஃபீல்டு மாதிரியே வந்து இந்த அரசியல் களத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அரசியல் களத்திலயும் அதானே பண்றாங்க. பே பண்ணி இன்னைக்கு பாருங்க ஒரு இஷ்யூ கிளம்பிடுச்சு, அன்னி இஷ்யூ, நீங்க வந்து என்ன பேசுறீங்க, அவங்க மேலதான் தப்பு, விஜய் அவங்க அண்ணி ரொம்ப அடிக்காதீங்க, ஆனா விஜய் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு நிக்குன்னு இருக்குதுல்ல, நீங்க களத்துக்கு வரணும்ல. 75,000 பூத் இருக்குது, 75,000 பூத்துக்கு நீ என்னைக்கு வேலை பார்க்க போற? அதை பார்க்காம மக்கள் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? இன்னும் சொல்ல போனா உன் கட்சி தலைவன் தன்னோட மனைவி மீது கூட அவதூறு பரப்பிட்டு இருக்கான், அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஐட்டன்ற அளவுக்கு வந்து பேசிட்டாங்க அவர். அதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே கூச்சமா இருக்குது. அந்த வார்த்தையை வந்து நீ உன் டீம் வச்சே நீ வந்து பரப்பிட்டு இருக்கிற. இதுல வேற நீ வந்து நான் கட்சி அப்பாவே சொல்றாரு, நான் எதனா பேசிட்டா கூட என்னைய திட்டி போடுறானுங்க, என்னைய திட்டி போட சொல்லி வைக்கிறான்றதுல அவரே சொல்றாரு. எஸ் சந்திரசேகர் சொல்றாரு, அவர் சொந்த வீட்டுல இருக்கிற அப்பாவுக்கு வந்து தான் மகன் மேல இவ்வளவு வந்து சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா அவர் சொல்றாருன்னா அப்ப அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாரு, அந்த வழியை நாம வேற அனுபவிக்கணுமா? அதுக்குன்னு ஒரு கட்சி உருவாயிருக்குன்னா அந்த கட்சி ஜான ஆரோக்கிய அதுக்கு ஒரு ஆளை நீ அப்பாயின்மெண்ட் வச்சிருக்க, அவங்கள வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஆமா, அதான் உண்மை. இன்னொரு விஷயம் வந்து ஆதவுக்கும் விஜய்க்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம், அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்த வந்து பேன் எடுத்த மாதிரியா அதை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. என்னன்னா, சிபிஐ ஆபீஸ்ல என்கொயரி முடிச்சுட்டு விஜய் வெளில வரும்போது, காருக்குள்ள வரும்போது ஆதவ் சொன்னாராம், என்ன இது முடிஞ்சிச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா தேர்தலுக்கு, இதுக்கப்புறமேட்டு மாடர்ன் கோட் தாங்க, அதனால அப்படியாப்பா அப்போனா ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதுவும் பண்ண முடியாதா, இதுவுமே இல்லாமல், ஆமாண்ணா இது யாரும் எதுவும் நம்ம தடுக்க முடியாது அப்படியா அப்படின்னு இப்படி பார்த்தாரு. டிரைவரை வந்து மேலே விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணுங்கன்னாரு. என்ன இப்பயே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா போன போறீங்க ஒன்றும் புரியல. என்ன மேலே ஏறி உடனே கையை காட்டி சிரிக்கிறாப்புல, சிரிச்சுட்டு வந்துட்டு பிரசாத் இங்கே ஆரம்பிச்சிடலாமான்றது. அது கீழே வந்து யாதவ் கிட்ட மறுபடியும் கேட்குறாராம், எங்க ஆரம்பிக்கலாம், முதல்ல குளத்தூர்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னாராம். அந்த அடிப்படையில் தான் நேற்று குளத்தூர்ல அந்த கூட்டமா. குளத்தூர் வந்து முதல்வர் ஸ்டாலின் நட தொகுதி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வெளியில வர்றல அந்த சிரிப்பு, அதை ஒரு தடவை சொல்லிடணும். ஏன்னா அந்த 41 உயிரை என்னால் மறக்க முடியாது. நேரில் போனேன், நீங்களும் வந்தீங்க, நானும் போனேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கண்ணீரோட நம்ம அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு. 7 மணி நேரம் உனக்கு விசாரணை நடந்திருக்குது. அந்த 7 மணி நேரம் விசாரணை என்ன கேட்டிருப்பாங்க, எப்படி இறந்தார்கள், எந்த பாத்தீங்களா, இறந்து போன தண்ணி கேட்டாங்களே, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்க மேல செருப்பு தூக்கி அடிச்சாங்களே, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஒரு குழந்தைய காணும்னாங்களே, இதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா, ஏன் போனீங்க இப்படி கேட்பாங்க. உங்களுக்கு கரூர் இப்போ உங்களுக்கு உங்க மனசுல என்ன தோணுது? அந்த அலையலையான கூட்டம், அதுல இறந்து போனவர்கள், 2 வயசு குழந்தைய தூக்கி நின்னது, கணவனை இறந்த 9 மாசம் கர்ப்பிணி பெண், அடி வாங்கின ஆம்புலன்ஸ் டிரைவர், இதுதானே உங்களுக்கு வரும். 41 உயிர் வந்து சாதாரண இல்லை. அந்த 41 உயிர் தானே உங்க கண்ணு முன்னாடி நிற்கணும். அப்படி கண்ணு முன்னாடி நிற்கும்போது உங்களால சிரிச்சிட்டு கையை காட்ட முடியுமா? இப்போ எனக்கு பேசும்பொழுது வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த டோன் வேற, அதை பேசும்பொழுது எனக்கு வந்து உள்ள ஒரு மாதிரி உருகுது, கண்ணில் கண்ணீர் தேம்புது. அதை என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனுஷனா இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் தோணும். அப்படி இருக்கும்போது எவனால இந்த மாதிரி வெளியில வந்து கையை காட்டி சிரிச்சுக்கிட்டு, அங்க 2000 பேர் நின்னதான் ஆதவர்ஜுனா போய் சொல்றாப்புல, மொத்தமா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, பத்திரிகையாளர் இருப்பாங்க, அதுல பாதி பேர். அதுக்கு வந்து 2000 ஒரு பில்டப் கொடுத்து போய் அங்கேயும் போய் கையை காட்டிட்டு போறாரு. அவன் மனுஷனா இல்ல வேற சைக்கோவா இல்ல வேற எதுவும் மென்டல் டிஸ்டர்ப்டு ஆளா, எனக்கு ஒன்றும் புரியல. இதை விட்டுட்டு நம்ம வெளில வந்தா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் கையில எல்லா கண்ட்ரோலும் வந்துருச்சு. இனி தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து நீ இறங்கி பிரச்சாரம் பண்ணலாம், அந்த எஸ்ஓபி எல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் வாதவும் சொல்றாரு, அண்ணன் இனிமே வந்து எல்லா தமிழ்நாடு மூல முடுக்குலாம் போவாரு அப்படின்னு, தடுக்கவே முடியாதுன்னு அவர் சொல்றாரு. குளத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போம், குளத்தூர்ல வந்து மழை பெஞ்சா தண்ணி தாங்கும், இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு குளத்தூர் நிலையை வச்சு மொத்த தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு வெயிட் போட்டு காட்டுறாரு. நீங்க அப்படியே அந்த கேமரா அப்படியே ஆதவர்ஜுனா இருந்து அங்கிட்டு திரும்பினா பாதி சீட்டு காலியா கிடக்குது. டிவிக்கேனா சீட்டு காலி. ஆமா, டிவிக்கேனா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு எல்லா வீட்டுக்கு ஒரு விசில் அடிக்குது, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்னீங்களே, எல்லா விஜயும் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த விஜய் மாதிரியே ஒருத்தரையும் காணுவாங்க.
பாதி கூட்டம் தான் இருக்கு. இந்த குளத்தூர்லயே உன்னால இவ்வளவு பேர் தான் கூட்டி காட்ட முடிஞ்சது விஜய் இல்லாம. அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க உன்னோட கட்சியோட நிலைமை, உன்னோட கட்சி கூட்டங்களோட நிலைமை இப்பவே எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. அதுலயும் உனக்கு இதுல எந்த எஸ்ஓபியும் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லிருச்சு. ஆமா, இப்ப சொல்லியே வந்து 2 நாள் ஆகுது. 2 நாளா விஜய் வெளில வர காணோம். அதான் அவர் சொல்றாரு, இனி நம்ம பறக்க போறோம்னு உடனே வைன்ஸ்ல விட்டு வெளில வந்தாரு, உடனே காரை விட்டு வெளில வந்து கையை காட்டினாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு? 15ஆம் தேதியா 16ஆம் தேதியா? இன்னைக்கு எத்தனை? 18ஆம் தேதியா? 2 நாள் ஆக போகுது. எங்க போனார் உங்க தலைவர்? குளத்தூர் மீட்டிங்ல வந்து பேச வேண்டியதானே? இல்ல தெருவா இப்ப பிரச்சாரம் பண்ணி இறங்க வேண்டியதானே? இதுக்கு முன்னாடி தான் உனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீ சொன்னீங்க அங்க வந்தாருன்னா இறந்தவர்கள் வீட்டுல போய் பார்க்க போனா அங்க ஒரு 20,000 பேர் வருவாங்க, அவங்களும் நசுவாங்க, அதனால என் தலைவர் வந்து போகலான்னு சொல்லல. போக வேண்டியதானே? நீ இப்ப போக வேண்டியதானே? இல்ல, இப்ப இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோதனையா நினைக்கிறேன். ஏன்னா இப்ப திமுக வந்து ரிலாக்ஸா இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட இப்போ பவர் இல்லை. ஆமா, அவங்க மேல மறுபடியும் அவதூறையோ இதையோ எல்லா பொலியும் அவங்க மேல போட முடியாது. ஏன்னா நீ ஏன் மக்களை போய் பார்க்க முடியலன்னா திமுக காரன்னு சொல்ல முடியாது. எதுக்கும் எல்லாத்துக்கும் திமுக காரன்னு சொல்ல முடியாது. எதனா அசம்பாவிதம் திமுக காரன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் என்னதான் பண்றாரு? இன்னும் இந்த எலெக்ஷன் பீரியடுக்குள்ள இன்னும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு போய் பாத்துறாரு, எத்தனை ஊருக்கு போய் பாத்துறாரு, எவ்வளவு மக்களை சந்திச்சிடறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு தான் சோதனையா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் தான் காட்டணும், நிரூபிச்சு காட்டணும். இது வரைக்கும் எல்லாமே நீ பழிய போட்ட, வாரத்துக்கு ஒரு நாள் தான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி 5000 பேர் தாங்க அலோவ் பண்றாங்கன்னு கதறிட்டு இருந்த. 500 பேரை கூட உன்னால முழுசா கூட்ட முடியல. நீ விஜய் வந்து தெருவாக மக்களோடு மக்களாக தோல் நிற்பாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கல. ஃபர்ஸ்ட் வந்து காட்டு. குளத்தூர்ல தண்ணி இல்லைன்னா, தண்ணி தேங்குதுன்னா வந்து அவர் வந்து பேண்ட்டை மடிச்சு கட்டிட்டு நிற்கிறது காட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அது வந்து நடக்கவே நடக்காது. அவர் வந்து ஒரு எலெக்டான ஒரு பொலிட்டீஷியன். அவர் நினைச்சிட்டு இருக்காரு என் முகத்துக்கே மொத்த ஓட்டு விழுந்துரும், நான் சும்மா வந்து இப்படி நின்னா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது படத்துக்கு 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அது வந்து செட் ஆகும். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கேன். பிளவுஸ் நல்லா தைக்கிறான்னு எந்த டெய்லரையும் போய் யாரும் போய் எந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கும் நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இது வந்து பெண்கள் சார்பாக மட்டும் இல்லை. ஸோ ஒருத்தன் படத்துல நடிக்கிறான், ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. எம்ஜிஆருக்கு 15-20 வருஷம் அனுபவம் இருந்தது. ஜெயலலிதாவும் கூட 10 வருஷம் கட்சியில பயணிச்சு தான் அவங்க முதலமைச்சர் போஸ்டிங் இருக்கு. இவர் வந்து நேரா வந்து அங்கதான் நொட்டுவார் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. அதுக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து அரசியல் அறிவு இல்லாத மாநிலம் கிடையாது. மிக தெளிவான அரசியல் அறிவு உள்ளது. நீங்க கம்யூனிஸ்ட் மாநிலங்கள் இருக்குல்ல, கேரளா கூட எடுத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, அங்க விடுங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் அரசியல் மையப்படுத்தப்பட்டுள்ளார். நான் நேர்ல போய் பார்த்ததுனால நான் சொல்றேன். பெங்கால்ல இருந்திருக்கிறேன், கேரளா அரசியல் நான் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இங்க தமிழ்நாடுல மக்கள் வந்து சர்வசாதாரணமா அரசியல் மையப்படுத்திருக்காங்க. எனக்கு எதிராக என்ன வருதுன்னு கிளியரா தெரியும். இந்திய எதிர்ப்பா, இந்தி ஆகட்டும் இல்ல நீட் ஆகட்டும், இது வேற எந்த ஸ்டேட்டுமே எதிர்க்காது. ஆனா இந்த ஸ்டேட் எதிர்க்கும். அதுக்கு காரணம் இவங்க அரசியல் மையப்படுத்துறது. அதை வந்து முன்னாடி இருந்தே திராவிட இயக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு கட்சி வந்து எடுத்து செயல்பட்டு வருது. அதிகாரத்துக்கு வந்தா தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு செய்யறாங்க. அந்த இருக்கிற இடத்துல நீ வந்து நான் ஒரு நடிகன், எனக்கு ஓட்டு போடு, நான் அப்படி நிக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. ரசா வாய்ப்பு இல்லை. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.